த்ரெட் பிக்ஸ் உரிமையாளர் ஜெரால்ட் தான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? நல்லா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கத்தி எடுத்து வந்து கிளிறாங்க சார் அப்படின்னா கத்திக்கு முன்னாடி நிக்கிறானே யாரோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 19 பேருக்கு அதாவது பேக்ல இந்த ஷோல்டர்ல இந்த சைடு கையில இங்க கிழிச்சிருக்காங்க சார். கரூர் ஸ்டாம்பைட்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சில பேர் கத்தி எடுத்து கிழிச்சிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொய்யா பரப்புரை நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா கொஞ்சம் பாருங்க. அந்த சைடுல கத்தி எல்லாம் கிழிச்சிட்டாங்க. This is one complaint from lot of general public. After the commotion started, some miscreants used a knife and they were opposite side. Miscreants were trying to create wound for people. Randomly they were doing this. Where was she standing? நீங்க எங்க நின்னீங்க? நாங்க இந்த ditchல விழுந்தோம். I fell into the ditch. ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டுங்க 4 பேர் கையில கிழிச்சு ஜீரத்துல தான் இருக்காங்க. So 4 people here friends who were on the opposite side, somebody tore into their hands by using knife. Some miscreants. அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்களுக்கு கை உடைஞ்சிச்சு. என் பாப்பாவோட கிளாஸ்மேட்டுக்கு கை உடைஞ்சிச்சு. அவங்க ஜிஹெச் போல ஒன்லி தனியார்ல ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. Her friend's daughter had her hand broken, but she went home by taking treatment in a private hospital. So a lot of people went home அவங்க directly. ஜிஹெச் போகல. ஏன்னா எட்ட தூரம் இருக்கனால அவங்க பக்கம் போயிட்டாங்க. What happened to this tree? ஆப்போசிட்ல தான் மேடம் மரத்துல ஏறினாங்க. இந்த சைடுல ஏறினதுல கீழே விழுந்துட்டாங்க. இந்த மரத்துல ஏறி இருந்தாங்களான்னு கேக்குறேன். ஏறி இருந்தாங்க. கன்ஃபார்ம் ஏறி இருந்தாங்க. பசங்களுக்கு ஏன்னா அந்த பாக்குற ஒரு ஆர்வத்துல அவங்க ஏறிட்டாங்க. ஏன்னா இடம் கொடுக்கல யாரும். இப்ப பசங்க மட்டும் தான் லேடிஸ் நாங்களே கீழே தான். பசங்க மட்டும் ஏறினாங்க. The youth were பாக்குற ஒரு அக்கா நீங்க ditchல விழுந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எல்லாம் டிச்சில விழுகுறோம் அப்படின்னா இந்த மனுஷன் உண்மையை தானே சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு ஒரு அரெஸ்ட் பண்றீங்க? மக்களாகி நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. நானும் பொய்யால எது சொல்றது கிடையாது. எது உண்மையோ மக்கள் எது சொல்றாங்களோ அதைத்தான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். சும்மா நான் வாயில சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அந்த இன்சிடென்ட் நேர்ல பார்த்த மக்களே சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம என்னங்க பண்ண முடியும்?